ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் மல்லித்தலை சட்னி தான் அரைக்க போகிறோம். அதுவும் அம்மியில் அரைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த சட்னியாக இருந்தாலும் அம்மியில் அரைச்சாலே ஒரு தனி டேஸ்ட்டு தான். மிக்சியில் இப்போ வந்து அவசரத்துக்கு மிக்சியில் அரைக்கிறோம், இருந்தாலும் அம்மியில் அரைச்சா தான் அதோட உண்மையான டேஸ்ட்டே நமக்கு தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன், அது 4ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. வெங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வருது. இப்போ 2 தக்காளி பழம் சின்னதாக எடுத்துருக்கிறேன், அதையும் நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்குவோம். புளி தேவைப்பட்டால் ஒரு சொலை சேர்த்துக்கலாம். புளி ஆப்ஷனல் தான், புளி தேவையில்லை. தேவைப்பட்டால் ஒரு சொலை சேர்த்துக்கிறோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி மல்லித்தலை எடுத்திருக்கேன், கழுவிட்டு உள்ளே சேர்த்து ஒரு வதக்கு தான் வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதங்கினா அயண்டு போயிடும்னு சொல்லுவாங்க. ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வெங்காயம் தக்காளியில் இருக்க ஹீட்லேயே அந்த மல்லித்தலை நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அம்மி கழுவி ரெடியாக இருக்குது. இப்போ அம்மியில் சேர்த்து அரைச்சிக்குவோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பிரண்டை துவையல் போட்டிருக்கிறேன். தூதுவளை துவையல், நார்த்தை இலை துவையல், இஞ்சி துவையல், பூண்டு துவையல் எல்லாமே அம்மியில் அரைச்சி போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடக்கத்தான் ரசம் இந்த மழை காலத்துக்கெல்லாம் ரொம்ப அவசியமானது. முடக்கத்தான் ரசம், பப்பாளி இலை கஷாயம், பப்பாளி இலை, ஆடாதொடை இலை எல்லாம் இந்த மழை சீசனுக்கு இப்போ இருக்க ஃபீவருக்கு ரொம்பவே முக்கியமானது. எல்லாம் போட்டிருக்கேன். நம்ம கிராமத்தில் என்ன சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்குமோ, எது நமக்கு உடம்புக்கு நல்லதோ அது எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோதான் மெடிசன் எடுத்தாலும் நம்ம ஊரில் கிராமத்து முறையை ஒன்று கையாளுவாங்க. அதுபோல் இந்த கஷாயம் அதெல்லாம் நான் வந்து வீட்டுக்கு எது செய்கிறேனோ அதை எல்லாமே வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். எங்கள் பாப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு குடும்பம் நானும் அரைக்கிறேன், நானும் அரைச்சி பார்க்குறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறா. காலில் போட்டுக்குவே தள்ளுப்பா தள்ளுப்பான்னா போக மாட்டேங்குது, அங்கேயே உட்காந்துக்கிட்டு. எங்கள் ஊர்லெலாம் அம்மியை கொஞ்சம் நல்லா நீட்டமான அம்மியாக வாங்கி போட்டிருப்பாங்க. நின்றுக்கிட்டு அரைக்கிற மாதிரி வசதி பண்ணி வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் சின்ன அம்மியாக இருக்கிறதுனால ஓரத்துக்கு கூடியாந்துருது. அதனால் மெதுவாக அரைக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா சட்டு சட்டுன்னு அரைச்சா சூப்பராக இருக்கும். நின்றுக்கிட்டு அரைக்கிறது இதெல்லாம் ஒரு வேலையாகவே தெரியாது எங்களுக்கு ஊரில். இது சின்ன அம்மினால உட்காந்துக்கிட்டு அரைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் அரைக்கிறதுக்கு. இதுக்கு போய் அழுப்பப்படுறோம். இந்த அரைப்பட்டுருச்சு. இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடவும் இந்த துவையல் நல்லாயிருக்கும். இது தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி கரைச்சி கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். தாளிக்காமல் இந்தமாரி துவையலாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வதக்கி அரைக்கிறதுனால தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது மசிஞ்சிருச்சு. இதை அள்ளிட்டு இந்த மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அரைச்சி அள்ளிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான். இதை நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதையும் அள்ளிடலாம்.
ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் தாளிச்சிக்கலாம், தேவையில்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.